தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். களம் 8ல் ஆட்சியை மாற நிலைமை ஏற்பட்டிருக்கல. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், மெஜாரிட்டி சார்ந்த ஸ்பெகுலேஷன் இன்னும் பெருசாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரும்பான்மை ஒரு சில சீட் சார்ந்து கொஞ்சம் இழுபறியில் இருந்துட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிக்க போகுது. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ப்ரோ, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகிறதுக்கு முன்னாடி டிவிகே சார்ந்தும் விஜய் அவர்கள் சார்ந்தும் யார் என்னென்ன பேசியிருப்பாங்க, இப்போ அதே நபர்கள் எந்த அளவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, இதை தெரிஞ்சுக்கிறாரும் பல பேருக்கு இருக்கும்ல. அது சார்ந்த நிறைய விஷயம் சொல்கிற மக்களே. ஒன்று முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் வியக்கத்தக்க வகையில் தாவேக்கா செயல்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு. யார்? பிரதமர் மோடி அவர்களே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. தற்கொலை கூட்டம், தற்கொலை தலைவர்னு சொல்லப்பட்ட ஒரு தரப்பு. ஆனால் அவங்கள பிரதமர் மோடி அவர்கள் வாயாலேயே மக்கள் எந்த அளவுக்கு பேச வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக பாஜகவினர் ட்ரை பண்ணியிருக்கலாம், விஜய் அவர்கள் நம்ம சைடு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களோட பிரதான எதிரி திமுக தானே. ஆனால் கடைசியாக நடக்காமே போயிடுச்சு. விஜய் அவர்கள் தனிச்சு நின்று போட்டிடுறன்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஆனால் அது போல விஷயங்கள் எதுவுமே மனசில் இல்லாமல் வாழ்த்து தெரிவிக்கிறாங்களே, அதுதான் அரசியல் மாண்பு மக்களே. இதை பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன், தெளிவாக சொல்லிட்டாப்புல. ஏன்னா அவங்க இந்த கட்சி ஒரு கட்சி சார்ந்து ஒரு ஆட்சி சார்ந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக கால் உண்டுடுச்சுன்னா பாஜக வரலாற்றில் பெரிய சக்ஸஸ் அது மட்டும் தான் அமையும். அந்த கனவு இன்னும் இவங்களுக்கு இருக்குன்றது தெளிவாக தெரியுது. பட் இந்த எலெக்ஷன் அவங்களுக்கான எலெக்ஷன் இல்லைன்றதும் கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவரும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ ராகுல் காந்தி அவர்களோட மனநிலை இருக்குல்ல, இதை தான் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்குது மக்களே. ஏன்னா கடைசி நேரத்தில் கூட்டணிக்கான வாய்ப்பு ஏற்படுறதா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் கடைசியில் என்னாச்சு? இல்லைங்க, நாம் திமுக கூட இருந்துரும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் இப்போ ரிசல்ட்டை பார்க்குறப்ப அவங்க கொஞ்சம் மனவேதனை அடிவாங்கன்னு நான் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. நான் சும்மா ஏதோ மேம்போக்கா சொல்கிறேன் நினைக்காதீங்க. காங்கிரஸை சேர்ந்த சில பேர் பேசியிருக்காங்க. அதே உங்கள் முன்னாடி காட்டுறேனே. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் இருக்கார்ல, அவர் பேச்சிலே தெளிவாக தெரியுது, இல்லை நாம் அந்த பக்கம் போயிருக்கணுமோ தாவேக்கா சைடு அப்படின்ற அந்த குமரல் நமக்கு தெளிவாக கண்டே ஆகுது. மறைமுகமாக பேசியிருந்தாலும் கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் புரட்சி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதாங்க, டிவிக்கே மேலே வரும்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு மேலே வரும்னு சத்தியமாக நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மேலே வந்திருக்காங்க. இந்த ஷாக்கு தான் அவருக்கும். விஜய்க்கு இருந்த வரவேற்பு இருக்குல்ல, இதை நாங்கள் சரியாக உள்வாங்கிக்கலன்னு சொல்லியிருக்காரு. புரிகிறதா? அதாவது இவங்க என்னப்பா ஒரு 10 சீட்டு 15 சீட்டு அவ்வளோதான் வருவாங்க, இவங்களை நம்பி போகணுமா அப்படின்னு மேபி நினச்சிருக்கலாம். ஆனால் டிவிக்கே அரசியல் காலத்தையே மாற்றி போட்டுருச்சு. இதை தான் அவருக்கு மென்ஷன் பண்ணுறாரு. நாங்கள் அதை சரியாக உள்வாங்கிக்கலைங்க. டிவிக்கோட ஒட்டுமொத்த வரவேற்பு இருக்குல்ல, அதை சரியாக உள்வாங்கிக்கல. மாற்றத்திற்கான வாக்குகள் தான் இதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரே மாற்றம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா திமுக கூட்டணி சார்ந்து இவருக்கு உடன்பாடு பெருசாக இல்லையோன்ற ஐயப்பாடு தான் இங்கே எழுது. தாவேக்கா கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலை வாங்குவாங்கன்னு நான் முன்னே கணிச்சேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களே, டிவிகேல கூட்டணி வச்சிருக்க கட்சியை சேர்ந்தவர் பேசலை, காங்கிரஸோட எம்பி. அவர் சொல்லியிருக்க வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அதான் காங்கிரஸ் சார்ந்து 2 தரப்பாக பிரிஞ்சிருப்பாங்களே. அதாவது டிவிகே கூட அலையன்ஸ் போகலான்னு ஒரு தரப்பு, இல்லைங்க டிஎம்கே அலையன்ஸே தொடரலாம் அப்படின்ற இன்னொரு தரப்பு. இல்லை முதல்ல ஒரு தரப்பு சொன்னால அந்த தரப்பில் மேபி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஃபாலோ ஆகியிருக்கலாம். ரைட்டு. பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸோட முக்கிய நிர்வாகி, ராகுல் காந்தி அவர்களுக்கு பயங்கர நெருக்கம். இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட இவரை தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி சார்ந்து பேச்சுவார்த்தை பெருசாக போயிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு கட்சிகளுக்கு மத்தியில். அப்போ காங்கிரஸ் தலைமையை தமிழ்நாடு இவரை அமுச்சு விட்டுருந்துச்சு, போய் பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு. இவர் விஜய் அவர்களை சந்திச்சாங்க, பேசுனாங்க, எல்லாமே நடந்துச்சு. இன்னொரு பக்கம் செல்வ பிறந்தவர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது, ஏன்னா கூட்டணி பேச இங்கே நாங்களாக இருக்கோமே, அப்படி எதனா இருந்துச்சா தலைமைக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் சைடில் ட்ரை பண்ணது அப்பட்டமா தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு, காங்கிரஸ் டிவிகே கூட கூட்டணி சேருதோ அப்படின்ற ஐயப்பாடு மக்களுக்கு வந்துருந்துச்சு. அப்பேற்பட்ட இவர் இப்போ என்ன மன ஓட்டத்தில் இருப்பார்? நான் அன்றைக்கே சொன்னேன் டிவிகே கூட போயிடலான்னு, பட் கேட்கலன்ற மன ஓட்டத்தில் தான் அவர் இருப்பார். பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் களத்தையுமே விஜய் அவர்கள் புரட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்காரு. விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் களத்தில் சிறப்பான அறிமுகம் கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாரு. ஒரு புதுமுக நடிகராக ஒருத்தர் ஒரு படம் நடிச்சு அப்படிங்க இருக்கும், அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு அப்படி இருக்கும்.
அதுதான் கிட்ட அரசியலை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஒரு செம இன்ட்ரடக்ஷன் அவர் கிடச்சிருக்கு. இளைஞர் சக்தி உறக்க பேசியிருக்குன்னு சொல்கிறாரு. எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு இந்த முறை. இளைஞர் சக்தியால் தான் இந்தளவுக்கு வாக்குகள் டிவிகேக்கு மேலே போயிருக்கு. விஜய்க்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவர் ஜெயிச்சிட்டாருங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே, அவங்க குளத்தூரில் தோல்வியை தழுவியிருக்காங்க. அது திமுகவினர் மத்தியில் ஒரு பெரிய ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இவர் ஜெயிச்சிட்டாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போது என்னை தேர்ந்தெடுத்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு நான் எப்போவுமே நன்றிக்கடன் பட்டவராக மட்டும்தான் இருப்பேன். உங்களுக்கு என்னோட நன்றிகள்னு சொல்லிட்டு இந்த முறையும் ஒரு நல்ல எம்எல்ஏவா நான் நடந்துப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. புதுசாக பொறுப்பேற்க உள்ள அரசுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான் இங்கே ஹைலைட்டு. ஸோ டிஎம்கேக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த முறை நம்ம ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த வார்த்தையில் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், அசம்பிளியில் இன்கேஸ் டிவிக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டா அப்படின்னா, அசம்பிளியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்ல அங்கே இருக்க எம்எல்ஏஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்ல? அந்த சினாரியோவே நடக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள், இவரும் இதே போல கனவுல தான் அரசியல் களத்துக்கு வந்தாப்புல, ஒரு தீவிரமான திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் டார்ச் லைட் டிவியை உடைச்சிது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கமல்ஹாசன் அவர்கள் 2 பதிவுகளை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் சார்ந்து பெருசாக தாக்கி பேசலைங்க கமல்ஹாசன் அவர்கள். அந்த பண்பை நம்ம மதிச்சே ஆகணும். என்ன சொல்லியிருக்காரு முதல் பதிவில், ஜனநாயக அரசியலில் தேர்தல் ஒரு அங்கம் தான். அருமை நண்பர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றியில் ஆர்ப்பரிப்பவரும் அல்ல, தோல்வியில் துவல்பவரும் அல்ல, மீண்டும் போராடுபவர் மீண்டும் வெல்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரா. இங்கே ஒரு குத்து. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சார்ந்த பதிவு, தங்களுடைய முதல் தேர்தலிலேயே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பெருவெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியினருக்கும் என்னுடைய பாராட்டுகள், மக்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள்னு இங்கே ஒரு குத்து. ரைட்டு. அடுத்து பிரகாஷ் ராஜ் அவர்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன பேசினார் பரப்புரை கூட்டத்தில் ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்தாருங்க. திமுகவுக்கு ப்ரோ அப்படின்ற பெரிய ஸ்டாண்ட் எடுத்தார். ஆன்டி பிஜேபின்ற ஸ்டாண்டை ரொம்ப ஆழமாக அவர் நிறுவ ட்ரை பண்ணியிருந்தார். கில்லி படத்தில் இவரும் விஜய் அவர்களும் சேர்ந்து நடிச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் வச்சதா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மேடைன்னு வந்துட்டா, சினிமா மேடைன்னு வந்துட்டா விஜய் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் அரசியல் காலத்தில் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் பிரகாஷ் ராஜ் அவர்கள். அவர் இப்போ நம்ம சொல்லியிருக்காரு, காமராஜர் தோத்தார், ஸ்டாலின் அவர்களும் தோத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சமூகம் ரசிகர் மயமாகி இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க. அப்போனா என்ன பண்ணியிருக்கணும்? சினிமாலேருந்து யாருமே உள்ளே வராமல் இருந்திருக்கணும்ல. சினிமா கலைஞர்கள் தொடர்பை துண்டிச்சு ஒரு கட்சி மேலே வந்திருக்குன்னு ஒரு பார்ட்டியை சொல்ல முடியுமா? அப்புறம் அதுக்காக டிவிக்கு சார்ந்து மட்டும் இப்படி சொல்லணும். இன்கேஸ் ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருந்தா ஆகா ஓகன்னு பேசியிருப்பீங்களே. ஆனால் டிவிக்கு ஃபேவராக ரிசல்ட் வரும். இங்கே பாருங்கள், சமூகம் ரசிகர் மயமாகி இருக்கான். இங்கே ரசிகர் மயமாவதா மாயமாவதான்றது பிரச்சனை இல்லை, மக்களுக்கு நல்லது நடந்ததா இல்லையா, இது மட்டும்தான் விஷயமே. அதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல் மயமாகலை அப்படின்றது இங்கே நிரூபணமாகிறதா சொல்லியிருக்காரு. அதாவது நாமெல்லாம் சரியாக அரசியலை தெரிஞ்சிக்காம ஒரு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ற துணியில் தான் இங்கே பேசியிருக்காப்புல. அரசியல் விழிப்புணர்வு செய்கிறவங்களோட பணி இருக்குல்ல, அது எப்போவுமே எதிர்க்கட்சி பணி தானே சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு ஒரு முறை எலெக்ஷனில் ஜெயிக்கணும் நிற்கணும்? ஓகே, தொடர்ந்து பயணிப்போம், வென்றோருக்கு வாழ்த்துக்கள். அதில் கூட விஜய் அவர்களுக்கு வாழ்த்து, தாவேக்கா வாழ்த்து அப்படி இல்லை, வென்றோருக்கு வாழ்த்துக்கள். புரியுது, பரப்புரையில் அவ்வளோ பேசியிருக்கோம். பட் இப்போ ரிசல்ட் அப்படியே தலைகீழாக இருக்குன்னா அவங்களுக்கு மனாதங்க இருக்க தானே செய்யும். ஓகே, அடுத்து நாம் இதுக்கு முன்னாடி கணிச்சிருந்தோம், ஒரு நபர்கிட்டேருந்து கண்டிப்பாக வாழ்த்து கண்டிப்பாக பதிவாகும் அப்படின்ட்டு. அஜித் அவர்கள்கிட்டேருந்து பதிவாயிடுச்சுங்க. வெறும் போஸ்ட்டாக இல்லை, ஃபோன் பண்ணியே பேசியிருக்காப்புல விஜய் அவர்களுக்கு. யார்? அஜித் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல, இவரும் வாழ்த்திருக்கார் விஜய் அவர்களை. இன்ஃபேக்ட் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களோட காஸ்டியூம், அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு மூவ், இது எல்லாம் சார்ந்து விஜய் அவர்களோட மூவ்மெண்ட்டு கூட அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி பல பேரும் பேசியிருந்தாங்க. அந்த விஷயம் தற்செயலாக என்னவோ தெரியாது, பட் இந்த நேரத்தில் இவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இப்போ முன்னாள் முதலமைச்சர்ன்ற கேட்டகரியில் இருந்துக்கிட்டு இந்த வாழ்த்தை பதிவு பண்ணியிருக்கார் ஜெகன்மோகன் அவர்கள். அண்ட் இது முக்கியமான போஸ்ட்டுங்க. சூர்யா அவர்கள் எந்த கட்சி சார்ந்த நிலைப்பாடை எடுத்திருக்கலாம்னு என்னோட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவரோட பதிவு இப்போ என்ன தெரியுமா? மக்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கிறது வரம். நண்பர் விஜய் மீது தமிழ்நாடு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கவிருக்கும் அவருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காப்புல சூர்யா அவர்கள். யார் கண்டாங்க? ஃப்யூச்சரில் சூர்யா அவர்கள் அரசியல் களத்துக்கு வர்றதுக்கான எல்லா அம்சங்களும் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அது நடக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷம் கழிச்சுன்றதை பார்ப்போம். இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அரசியலில் விஜய்க்கு பிரம்மாண்ட அறிமுகம் கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒன்று புரியுதா உங்களுக்கு? தாவேக்கா ஓரளவுக்கு வேணா 1-2 சீட்ஸை ஜெயிக்கலாம் தான் எல்லாம் நம்பிட்டு இருந்திருக்காங்க.
ஆனால் வெகு சிலர் மட்டும்தான் இல்லை இவங்க சம்திங் ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி யோசிச்சவங்கள அண்ணாமலை அவர்கள் ஒருத்தர் தான் இங்கே தெளிவாக தெரியுது. ஓகே, விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. சாதாரண சீட்டாது சிஎம் சீட்டு அதை நோக்கி ரொம்ப பக்கத்தில் போயிட்டார்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு தான் பேலன்ஸு. அப்போ வாழ்த்துக்கள் அந்தளவுக்கு குவியும். அதோ என்னென்ன பண்ணுறாங்க ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கூட சேர்ந்து படங்களில் பணியாற்றி இருப்பாங்களே, அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இப்போல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சிஎம் கூட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அது புலப்படுது. ஒரு பக்கம் சிலம்பரசன், சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் ஆண்டனி, இமான், விஷால், மகேஷ் பாபு, நயன்தாரா, மீனா, சிபி, சூரி, ரவிமோகன், லாரன்ஸ், ரம்பா, விக்ரம், விஜய் தேவரகொண்டா, இன்னும் நிறைய கலைஞர்கள் வாழ்த்து மேலே வாழ்த்தா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு. இதில் இன்னொரு அல்டிமேட்டாக சொல்லணும்னா கேவிஎன், ஏஜிஎஸ் இவங்க கூட இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க, வாழ்த்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்பும் விஜய் அவர்களை வச்சு படம் பண்ண தரப்புகள். ஜனநாயகன் படக்குழு இப்போ அவங்க தான் இந்த வெற்றியை பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா அடி அவ்வளோ பட்டிருக்காங்களே. அந்த படக்குழு என்ன சொல்லுது, எல்லா தடைகளையும் மீறி சரித்திரம் படைச்ச நம்ம ஜனநாயகன் தளபதி விஜய் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு புரட்சி தாங்க, வர்ற தலைமுறைகளுக்கும் இது எதிரொலிக்கும் அப்படின்னு உணர்வுபூர்வமாக போஸ்ட் போட்டிருக்காங்க ஜனநாயகன் படக்குழு. அண்டு இது ஆக்சுவலாக இப்போதைக்கு நீங்கள் மைல்டாக மனசில் ஏற்றிக்கிங்க. ஒட்டுமொத்தமான அந்த தேர்தல் முடிவு வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அப்போ நம்ம இதை 100% கனெக்ட் பண்ணிப்போம். என்னென்னா 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஃபேஸ் பண்ண முதல் எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த எலெக்ஷனில் அதை கட்சி ஆரம்பித்து அவர் சந்தித்த முதல் எலெக்ஷனு, அப்போது அவர் பெற்ற ஒட்டுமொத்த வாக்குகள் எண்ணிக்கை ஒட்டுமொத்த பார்ட்டி சார்ந்து 33.5%. இப்போ 2026 விஜய் அவர்கள் அவர் ஃபேஸ் பண்ணுற முதல் எலெக்ஷனில் அவரோட பார்ட்டி ஆரம்பித்து இதில் இது வரைக்கும் கணிக்கப்படுறதடி பார்த்தீங்கன்னாக்கா 34.8% வந்திருக்கு. இந்த நம்பர் ஃபைனலைஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சாதனையை விஜய் அவர்கள் முறியடிச்சதாக கருதப்படும். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுதா இது? எம்ஜிஆர் அவர்களுக்கு இணையாத விஜய்ன்ற ஒரு பிம்பம் இது வரைக்கும் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. டிவிகே சின்ன அதை கட்டமைச்சாங்க, விஜய் அவர்கள் தான் கட்டமைச்சார். ஆனால் நேரம் நல்லா இருந்தால் எதிர்பார்த்ததான் நிறைய விஷயம் நடக்கும் போல இருக்குங்க. அப்படியே இது போய்கிட்டு இருக்கு. என்னென்னமோ யாரோ என்னென்னமோ சொன்ன ஞாபகம் இருக்கா? அது இது விஜய் அவர்கள் இது டிவிக்கே அது இதுன்னு என்னென்னமோ வசைப்பாடுகள் இருந்துச்சு. ஆனால் தாவைக்கா ஜெயிச்சதுமே இப்போ அவங்கள தேடி தான், அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குல்ல, அதை தேடி தான் பல டிவிக்கே கேடாஸும் போயிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஏங்க டிவிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, 10 சீட்டுக்கு மேலே சான்ஸே இல்லைங்க, என்னங்க அவங்களாம் போயிட்டு இப்போ தான் வராங்க, அவங்களுக்கு போயிட்டு பயங்கரமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அப்படி எங்கள் கணிப்பே மீறி டிவிக்கே இந்த எலெக்ஷன் அதிகமாக சோபிச்சுது அப்படின்னா நாங்கள் அரசியலை பேசுகிறதே விட்டுடுறோன்னு பல பேர் சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றத அடுத்த கட்ட பெரிய எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கு. ரைட், விடுங்க. விஜய் அவர்களோட கையசைவு இருக்குல்ல, இதை பார்க்க குவிஞ்ச கூட்டம் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ரிசல்ட்டை வந்துட்டே இருந்த டைமில் விஜய் அவர்கள் கிளம்பி பேரண்ட்ஸை மீட் பண்ணி அவரோட தந்தையை மீட் பண்ணி பிளஸிங் வாங்குறதுக்கு கிளம்பி இருந்தாப்புல. அப்போ சரியான க்ரௌடு. அவர் அந்த பால்கனிக்கு வராப்புல அங்கே கையசைறார், அதுக்கு அவ்வளோ சவுண்டு. அதுவும் எப்போவுமே ஆரவாரம் அதிகமாக இருக்கும். இந்த முறை விசில் சத்தம் சவ்வை கிழிச்சிருச்சு, அவ்வளோ க்ரௌடு அவரை பார்க்க. இந்த நிறைய பேர் எலெக்ஷன் முன்னாடி பேசினவங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா, அதில் முக்கியமாக உங்களுக்கு ஞாபகம் வர்றவங்க ஜூலி அவர்கள். இவங்க இந்த நேரத்தில் என்ன பேச போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பும் பல பேர் மத்தியில் இருந்துச்சு. பிகாஸ் மழுப்பெல்லாம் பல பேர் பேசுவாங்கன்ட்டு தான் இவங்க பேஜில் போய் செக் பண்ணாங்க. அப்போ ஒரு வீடியோ வந்து விழுந்துச்சு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, எங்க இப்போ தாங்க காலமே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஜூலி எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க தேடினீங்களா, எங்கேயும் போல இங்கே தான் இருக்கான்ற மாதிரி சர்க்காசமாக ஆரம்பித்து பேசியிருக்காங்க. அந்த வீடியோ பாருங்களேன். என்னப்பா ஜூலியை காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கே தான் இருக்கிறேன். அண்ட் உங்கள் வெற்றியை பார்த்துருக்கேன், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இதை ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரவங்க இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவாங்கலாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்காந்ததை விட அப்போசிஷன்ல உட்காந்தது தான் ஜாஸ்தி. இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனா நாங்க, அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி, வாங்க களத்துல சந்திப்போம். இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. வெற்றி சான்றிதழ்கள் இருக்குல்ல, இதோட எண்ணிக்கை 118 உயர்ந்துருச்சுனாக்கா டிவிக்கே சேஃபுங்க, தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கலாம். வெற்றி சான்றிதழ்னா குழம்பிடாதீங்க. இந்த எலெக்ஷனில் ஜெயிச்ச வேட்பாளர்களுக்குன்னு ஒரு சான்றிதழ் ஒன்று கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட்டு. அதை எடுத்துகிட்டு வரணும். இப்போ டிவிக்கு மீட்டிங் வேறு நடக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்தா முடிவு பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் இடுபறியாக போகுதுனாக்கா அடுத்து யார் கூட்டணிக்கு வருவாங்கன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அது வேறு மாதிரி போகும். அடுத்த 2-3 நாட்கள் இருக்கும் பயங்கர டென்ஸாக போகும் தமிழ் அரசியல் களம். ஸோ இந்த 118 சர்டிஃபிகேட்ஸ் கிடச்சிச்சுனாக்கா டிவிக்கே சேஃப் கிடைக்கும் நினைக்கிறீங்களா?
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.